ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிஷன் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப் ஹார்ட் டிஸ்கை எப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவாக நம்ம மாற்றுறது அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு 1 TB 2 TB வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஹார்ட் டிஸ்க் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் யூஸ்டு ஏதாவது இருந்ததுன்னா கூட யார்கிட்டையும் கேட்டிங்கன்னா கூட ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்குறீங்கன்னா ரேட் ஆஃப் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா 320 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 TB வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா USB to SATA இதுதான் இதோட இது. கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250லேருந்தே கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கூட வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா ஸோ இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்போம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு 2 ஸ்க்ரூ அடங்கிய ஒரு குட்டி ஸ்க்ரூவாக இருக்கும், சின்ன பாக்கெட்டில் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கழட்டி மாட்டலாம். ஸோ இந்த 2 பொசிஷனில் தான், மேலே வர பொசிஷனில் 2 பொசிஷனில் நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த இது இருக்கும்ட்டு மேலே பிளாக் கலரில் இந்த இது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் USB நீங்கள் மாட்டி அந்த USBயில் மாட்டணும். ரொம்ப சிம்பிள் தான். USB தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கேபிள் நார்மல் USB தான், எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, டைரக்ட் USB தான். இதுலேயும் USB சுருக்கிட்டு நீங்கள் CPலையும் இல்லை லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ எப்படி மாட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த பக்கம் அதாவது USB சைடே ஸ்க்ரூ போடுற சைடுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா. மற்ற சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த பக்கம் கழட்ட முடியாது, கஷ்டப்பட்டு உடச்சிடாதீங்க. ஸோ ஸ்க்ரூ போகிற ஹோல் ஃப்ரீயாக இருக்கும். அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பிளாக்கை மட்டும் இழுத்திங்கன்னா வந்துடும் தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்கும் பவருக்கும் இருக்கும். அஸ் யூஷுவல் நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக மாட்ட முடியுமோ பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சின்னது, இந்த பக்கம் பெருசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிறுசு, இது பெருசு. கரெக்டாக நேராக வச்சு அப்படியே புஷ் பண்ணிடுங்க. அமுக்கிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். அவ்வளோதான். திரும்ப பாக்ஸ்க்குள்ளே தள்ளிட்டு லாக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டாக செட் ஆகும். அது ஸ்க்ரூ ட்ரைவர் சேர்த்து தான் வரும். ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப சின்ன ஸ்க்ரூ. போட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு முதல்ல லைட்டாக டைட் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் டைட்டாக வைக்கலாம். ஏன்னா 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கிறோம். வச்சுச்சா போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிங்க. ரொம்ப சின்னதாக இருக்கா, கையில் பிடிக்க முடியல. மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. இது வருது அப்படின்றனால கொஞ்சம் தடுமாறுது. ஓகே, இந்த பக்கம் ஃபுல் டைட் வச்சிட்டோம். இந்த பக்கம் ஃபுல் டைட் வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த USB கேபிளை சொருகிட்டு, இந்த பக்கம் சொருகிட்டு இந்த USBயை டைரெக்டாக நீங்கள் CPலையோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிவியில் பயன்படுத்தலான்னா டிவியில் எந்த அளவுக்கு மெமரி
சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பென்ட்ரைவ் லெவலில் தான் போடுற மாதிரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் லெவல்லலாம் போடுற மாதிரி இருக்காது. ஒரு வேளை இருந்துச்சு சப்போர்ட் பண்ணிச்சு உங்கள் டிவினா என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து நிறையா படங்கள் ஏற்றி. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.